ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய மல்லி பார்த்திங்கன்னா ரொம்பவுமே வருத்தப்பட்டு நம்முடைய அன்னபூர்ணியம்மா கிட்ட வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. நான் எந்த ஒரு தப்புமே வந்து செய்யலை பெரியம்மா, நான் வந்து ஜாலியாக தான் வந்து நானும் வெண்பா வந்து இதை வந்து பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனால் வந்து யார் இந்த வீடியோவை வந்து எடுத்து சோஷியல் மீடியாவில் வந்து போட்டு என் பேரை வந்து கெடுக்குன்னே வந்து பண்ணியிருக்காங்க. இதனால் வந்து என் பேர் கெட்டாலே வந்து பரவாயில்லன்னு இருந்திருப்பான். ஆனால் வந்து வெண்பாவோட ஸ்கூல் லைஃபே வந்து போயிடுச்சு. இப்போ வந்து அவளுடைய வேறு ஸ்கூலில் வந்து சேர்த்து அவள் வந்து அந்த இடத்துல வந்து பசங்கிட்ட வந்து பழகிறதுன்றதெல்லாம் வந்து ரொம்பவே வந்து கஷ்டம். அது போக இனிமேல் வந்து வெண்பாவை பிரிஞ்சு நான் வந்து எப்படி இருக்க போகிறேன் தெரியலை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நம்முடைய அன்னபூர்ணியம் வந்து என்னாச்சு மல்லி அப்படின்ட்டு கேட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை பெரியம்மா, இந்த வீடியோ வந்து ஸ்ப்ரெட் ஆகி சோசியல் மீடியாவில் வந்து வைரல் ஆனதுனால வந்து இந்த ராஜேஸ்வரி வந்து நல்லாவே வந்து விஜய் வந்து உசுப்பேத்தத்தில் வந்து அவர் வந்து என்கிட்ட வந்து சொல்லிட்டார், இனிமேல் வந்து வெண்பாவோட விஷயத்தில் வந்து நீ வந்து தலையிடாத, அவளை வந்து ஸ்கூல் கூப்பிட்டு போகிறது, ஹோம்ஒர்க் செய்விக்கிறது, எல்லா விஷயமே வந்து ராஜேஸ்வரியும் இந்த ரஞ்சிதா ரெண்டு பேருமே வந்து பார்த்து சொல்லதான் வந்து சொல்லிட்டாரு. இனிமேல் வந்து வெண்பா கிட்ட வந்து நான் நெருங்கவே வந்து முடியாது, ஏன்னா வந்து அவங்க ரெண்டு பேர் வந்து இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக வந்து நெருங்க விட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி வருத்தப்படுறாங்க. அதுக்கு நம்மளுடைய அன்னபூர்ணியம்மா பார்த்தீங்கன்னா, மல்லி வெண்பா உன்னுடைய புள்ள, நீ வந்து எப்போனாலே அவளை பார்க்கலாம், யார் அதுக்கு வந்து தடையாக இருக்காங்க, அப்படி தடையாக இருந்தால் உன்னுடைய பெரியம்மா தான் வந்து விட்டுருவோம் நான் சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் வந்து உன்னை வந்து பழி வாங்கணுன்ற நோக்கத்தில் தான் வந்து அந்த வீடியோவை வந்து எடுத்து இந்த வீட்டில் இருக்கிறவங்க தான் வந்து சோசியல் மீடியாவில் வந்து போட்டு இருப்பாங்க. அது யாருன்றதை வந்து உடனே வந்து கூடிய சீக்கிரம் வந்து கண்டுபிடிச்சி உன் மேலே எந்த ஒரு தப்புன்றதை வந்து கண்டிப்பாக நிரூபிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. நம்முடைய விஜய் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து கேட்குறாரு. கேட்டுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தான் வந்து மல்லி மேலே வந்து தேவையில்லாத வந்து கோவப்பட்டு இருக்கோமோ, மல்லி வந்து உண்மையிலேயே வந்து இன்னசென்ட்டு தான் போல இருக்குது. அப்போ இந்த வீட்டில் இருக்கவங்க யாராவது வந்து மல்லியை வந்து பழி வாங்குறன்ற பேரில் வந்து நம்மளுடைய பொண்ணோட ஸ்கூல் லைஃப்புமே வந்து அழிச்சிருக்காங்க. அதனால் வந்து அவங்கள வந்து சும்மா வந்து விடக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து அவருமே வந்து நினைக்கிறாரு. அதனால் பார்த்திங்கன்னா என்ன பண்ண போகிறாருன்னா, நம்முடைய மல்லிக்கிட்ட போயிட்டு மல்லி நீ வந்து ஜாக்கிரதையாரு, உன்னை சூழ்ந்து வந்து சிலந்தி வலைகள் வந்து பின்னப்பட்டு இருக்குது, என்னால் வந்து உனக்கிட்ட வந்து உனக்கு வந்து ஹெல்ப்பும் பண்ண முடியாது, உங்ககிட்ட வந்து ஆறுதலை வந்து பேச முடியாது. அதனால தான் சொல்கிறேன், நீ உஷாராக இருந்தால் மட்டும்தான் வந்து நீ வந்து இந்த வீட்டில் வந்து இருக்க முடியும், இல்லைனா அந்த வீட்டை விட்டு துரத்துருவாங்க, என்னவே வந்து உன்னை கழுத்தை விட்டு பிடிச்சி துரத்துற மாதிரி வந்து செய்வாங்க, அதனால் ஜாக்கிரதையாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நம்முடைய அன்னபூர்ணியம்மா பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் தம்பி வந்து உன் மேலே வந்து எந்த ஒரு தப்பான அபிப்பிராயமும் வந்து வளர்த்துக்கல மல்லி, நீயா தேவையில்லாத வந்து கற்பனை பண்ணிக்காத, வெண்பாவோட விஷயத்தில் வந்து நீ வந்து என்றைக்குமே வந்து தப்பு பண்ண மாட்டேன்றத வந்து விஜய் தம்பி வந்து புரிஞ்சுக்கிட்டனால்தான் வந்து இந்த அளவுக்கு வந்து பேசிட்டு போகிறாரு. அதனால் வந்து நீ ஒருபோதும் வந்து யாருக்காக வந்து பயப்படாத, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நீ தைரியமாக இருந்தால் மட்டும்தான் வந்து உன்னால் இந்த வீட்டில் வந்து சர்வே பண்ண முடியும், அப்படி இல்லைனா கண்டிப்பாக வந்து நீ வந்து மீனுக்கு போட்ட மண்புழு மாதிரி வந்து நீ இரையாயிருவே. அந்த ரஞ்சிதா வந்து கடைசியில் வந்து உன்னுடைய விஜயை வந்து தட்டி பறிச்சுக்கிட்டு போயிடுவாங்க. அதுக்காக அந்த சின்ன குழந்தையோட நிலைமையை வந்து நினச்சி பாரு, அவள் வந்து டெய்லி வந்து வெண்பாவை வந்து குடும்பப்படுத்துவா. இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னா நீ வந்து அவங்களுக்கு வந்து அவங்க டார்ச்சர் கொடுக்குறாங்களோ அதோட டபுளாக வந்து திருப்பி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நம்ம அன்னபூர்ணியம்மா வந்து சொல்கிறது சரின்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.